ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காயில் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புடலங்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட திக்னஸ் இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சீட்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் தண்ணியில் இது ஊற விட்டுடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக சீரகம் எடுத்து அதை கையில் இந்த மாதிரி நசுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ புடலங்காயை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒன்றா போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பக்கம் திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு எடுத்தால் மொறு மொறுன்னு புடலங்காய் சிப்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.